6th ஒரு டெஸ்ட் எழுதுங்க ஃபுல்லாக, 7th 8th தனித்தனியாக எழுதிட்டு 6th to 8th கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அடுத்து 9th தனியாக 10th தனியாக, அடுத்து 6 to 10 கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட்டு, அடுத்து 11th தனியாக 12th தனியாக எழுதிட்டு 6thலேருந்து 12th வரைக்கும் தமிழ் ஒரு டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு டெஸ்ட்டு. அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும், சிலபஸ் வைஸ் ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அடுத்து தான் நீங்கள் மார்க் டெஸ்ட் போகணும். எடுத்ததுமே மார்க் டெஸ்ட் போயிட்டு 200க்கே எனக்கு 160 வந்துடணும் அப்படின்னா எப்படிங்க வரும்? ஸோ பேசிக்லேருந்து போயிட்டு அதில் உங்களோட மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸ், சிலபஸ் வைஸ், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் டெஸ்ட்டில் எனக்கு 160 வரணும், 170 வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். சரியா? டெஸ்ட் ப்ராக்டிஸாக இப்படி அட்டன் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் 30 days 1 minute 1 செகண்ட் கிடைச்சா கூட இது என்னோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ந்து நல்லா படிங்க, வெறியா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போவீங்க. நல்லா படிங்க. தேங்க்யூ.